அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் தலைப்பு சிராத்துல் முஸ்தகீம் பாலம். சிராத்துல் முஸ்தகீம் அஸ்ஸிராத் என்பது நியாயத்தீர்ப்பு நாளில் ஒவ்வொரு மனிதனும் கடந்து செல்ல வேண்டிய பாலமாகும். மறுமை நாளில் நரகத்தை தாண்டி செல்ல சிராத் என்னும் பாலத்தை கடக்காமல் யாராலையும் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. நபிகள் இதை பற்றி கூறுகிறார்கள், இந்த பாலம் வரும் நரகத்தின் மேலே வைக்கப்படும் இப்படி கூறுகிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இது என்ன பாலம் கேட்கிறார்கள். நபிகள் சொல்றார்கள், காலை வலிக்கிவிடும், அதன் மீது இரும்பு கொக்கியிலும் நீண்ட முறுக்களும் இருக்கும், அந்த முட்கள் வளைந்திருக்கும், நஜீர் பகுதியில் முளைக்கும் அப்படி சொல்றார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், கண் சிமிட்டும் நேரத்திலும் காற்றை போன்ற பந்தய குதிரை போன்ற நேரத்திலும் செல்வார்கள். எந்த காயமும் இல்லாமல் கடந்தவர்களுக்கும் உண்டு, காயத்துடன் கடந்தவர்களுக்கும் உண்டு, கடுமையாக விழுவுற நேரத்திலும் கடந்தவர்களுக்கும் உண்டு. புகாரி 7439. இது இன்னும் சிலர் நடந்தும் சிலர் தவழ்ந்தும் சிலர் திடீரென பிடிக்கப்பட்டு நரகத்தில் விடுவார்கள். சிலர் அந்த கொக்கிகளும் கவ்வி சிலரை நரகத்தில் தள்ளப்படும். புகாரி 6543, முஸ்லிம் 329. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹ். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் வரலாறு. அல்லாஹ்வின் தோழன், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 நபிமார்களில் ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிற்பின் மகனாக பிறக்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள்லாம் சிலைகள், சூரியன், நட்சத்திரம், நிலா இதுவெல்லாம் வணங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் அதெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு ஞானத்தை கொடுத்தான். அப்போ இப்ராஹிம் நபி நினச்சா நம்ம சூரியனை வணங்குவோமாடி, அது மறைஞ்சிருச்சு. அதே மாதிரி நட்சத்திரத்தை நினச்சா அதுவும் மறைஞ்சிருச்சு. அப்போ மறைகிறது எதுவுமே நம்ம இறைவன் கிடையாது அப்படின்னு நினச்சா இப்ராஹிம் நபி. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்ராஹிம் நபி அவங்க தந்தைகிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் சிலைகளை செய்கிறிய, ஏன் செய்தானுக்கு வழிகாட்டியா போறிய, செய்தா அல்லாஹ்க்கு மாறி செய்கிறவன் அப்படின்னு இப்ராஹிம் நபி சொன்னோன்னே அவங்க தந்தையை சொல்கிறாங்க, நீ என் தேவத்தையும் நீ புறக்கரிக்கிறியா, இங்கேருந்து போயிடல, கல்லாலே ஒன்று அடிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தந்தை. ஆனால் இப்ராஹிம் நபி சரின்னு விளங்கி இருக்கிறா. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அங்கே உள்ள மக்கள்லாம் இப்ராஹிம் நபியை திருவிழாவை கூப்பிட்றாங்க. இப்போ இப்ராஹிம் நபி உடம்பு முடியலன்னு போய் சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்த மக்கள் போயிடுனதுக்கு அப்புறம் இப்ராஹிம் நபி சின்ன சிலையெல்லாம் உடச்சிட்டு பெரிய சிலை கையில் கோடாலி கொடுத்துருவாங்க. அந்த மக்கள் கேட்டா, இப்ராஹிமே நீ தானே இந்த சிலையை உடைச்சா அப்படின்னு கேட்கும்போது இப்ராஹிம் நபி சொல்றா, நான் உடைக்கல, பெரிய சிலை தான் பேசுங்கிறீங்களா, நீங்க அதிலேயே கேளுங்க அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் நபி. அதுக்கு அந்த மக்கள் சொல்றா, சிலை எப்படி பேசுண்டி. இப்ராஹிம் நபி சொல்றா, அது உங்களுக்கே தெரியல, அப்பயே நீங்க அதை வணங்குறிய அப்படின்னு சொன்னோன்னே அங்கே உள்ள மக்கள்லாம் கோபம் அடைஞ்சு இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்புல போட போனாங்க. இப்ராஹிம் நபி அஸ்மனுல்லாஹு நிஅமல் வக்கீல்னு ஒரு துவா ஓதுனாங்க. அந்த துவா ஓதுனோடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு அல்லாஹ் நெருப்பு அப்படியே அவங்களுக்கு சுடாத மாதிரி ஆக்கிடுறான். அதோட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க இந்த ஊர்ல யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு வேற ஊருக்கு போனாங்க. அங்கே போய் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்தை திருமணம் முடிச்சாங்க. அங்கே அவனுக்கு இஸ்மாயில்ங்கிற ஒரு குழந்தை பிறக்குது. அப்புறம் அவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அல்லாஹ் கட்டளையிடுறான், நீங்க போய் உங்க மனைவியையும் உங்க மகனையும் போய் பாலைவனத்தில் விடுங்கண்டு. இப்ராஹிம் நபி அதே மாதிரி விட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு தாகம் அடிக்குது. ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் சஃபாக்கு மறுவாக 7 தடவை போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு தரையில மிதிக்க சொல்லி அங்கேருந்து தண்ணி வருது. அது ஜம்சம் தண்ணி. அதை அவங்க அணை கட்டி வச்சு குடிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெரியவங்களாயிட்டாங்க. அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கனவு வருது, அவங்க மகனை பலி கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி அவங்க மகன்கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு, உன்னை பலி கொடுக்க வேண்டாம். அதுக்கு அவங்க மகனே சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்கள படுக்க வச்சு கத்தி வாங்கும் போது அல்லாவோட சத்தம் கேட்குது, இப்ராஹிமே நான் சொன்னதை நீ நிறைவேற்ற போயிட்டா, அதனால நீ உன் மகனையெல்லாம் பலி கொடுக்காத, அதுக்கு பதிலாக ஒரு ஆடை பலியிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ராஹிம் நபி சரின்னு சொல்லிடுறாங்க, நான் சொன்னதை நீ நிறைவேற்ற போனனால உனக்கு இசாக்குங்கிற ஒரு மகனை பரிசளிக்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிடுறான். அப்புறம் இப்ராஹிம் நபிக்கு ஒரு உறுத்தல் இருக்குது. அது அல்லாஹ் எப்படி செத்தவங்க எல்லாம் உயிர் பொறுக்க வைக்கிறான் அப்படின்னு இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், நீங்க ஃபர்ஸ்ட் 4 பறவையை பழக்கிக்கிறங்க, அப்புறம் அதை அறுத்து 4 மலைகளுக்கு நடுவில் வச்சு வான் கூப்பிட்டு அது வந்துடும். அதே மாதிரி அல்லாஹ் சொன்னோன்னே அதே மாதிரி இப்ராஹிம் நபி பண்ணி பார்க்குறாங்க, அது வந்துருச்சு. அதோட இப்ராஹிம் நபி சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு இந்த உள்ளூர்த்தல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், நீங்க போய் கௌபாவை கட்டுங்கன்ட்டு. அதே மாதிரி இப்ராஹிம் நபியும் போய் கட்டுறாங்க இஸ்மாயில் நபியோட. அப்புறம் இஸ்மாயில் நபியோட கட்டினதுக்கப்புறம் அல்லாஹ் நான் இதை கட்டிக்கிறேன், எனக்கு அதுக்கு நன்மை அருள் புரிவாயா, வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் செஞ்ச ப்ராஜெக்ட் வந்து இப்ராஹிம் நபியோட ப்ராஜெக்ட். அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபியை பற்றி குர்ஆன்ல சூரா அல் பக்கரா, சூரா அல் இப்ராஹிம், சூரா அல் அன்பியா, சூரா அல் ஆம் என்ற சூறாலாம் சொல்லிக்கிறான். அவங்க காலத்தில் வந்த நிகழ்வுகள் தான் நான் பண்ணிக்கிறேன். முதல் நிகழ்வு வந்து சூரியன், சந்திரன், நட்சத்திரம்னா இறைவனாக இருக்குமோன்னு நினைச்சாங்க. அதனால் மறைஞ்சோனைய மறைவது இறைவனாக இருக்காது என்று கூறினார்கள். ரெண்டாவது வந்து இப்ராஹிம் நபியோட காலத்துல வந்து சிலை வணக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. மக்கள் வந்து இப்ராஹிம் நபியை வந்து திருவிழாவுக்கு கூப்பிடும் போது நான் நோயாளியாக இருக்கிறேன், அதனால நான் வரலன்னு சொன்னாங்க. அவங்கன்னா போனோடனே சின்ன சிலை எல்லாத்தையும் உடைச்சிட்டு பெரிய சிலையோட கையில வந்து கோடாரி வச்சிட்டாங்க. அவங்க வந்து இது யார் உடைச்சதுன்னு கேட்கும்போது நான் உடைக்கல, பெரிய சிலையோட கையில தான் கோடாரி இருக்குது, அதையும் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது வந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கன்னு மக்களிடம் கூறினாங்க. அதை பிடிக்காத நம்ரூத் என்ற அரசன் வந்து இப்ராஹிம் நபியை வந்து நெருப்பு குண்டத்துல வீசினான். அப்ப நெருப்பு குண்டத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ராஹிம் நபி வந்து ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல்னு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் வந்து இந்த நெருப்பை வந்து குளிராக மாத்தி விட்டுட்டான். அதோடைய அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபியோட கனவுல வந்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமையும் கை குழந்தையா இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் பாலைவனத்துல விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னான். அதே மாதிரியே விட்டுட்டு வந்தாங்க. பசியால கை குழந்தையா இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் வந்து சஃபா மருவா மலைக்கு 7 தடவை போயிட்டு வந்தாங்க. அதோடய அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி அங்க ஒரு நீரூற்றை உருவாக்கணும். அந்த நீரூற்றுல வந்து தேவையான அளவு தண்ணி குடிச்சோடனே அது வந்துகிட்டே இருந்துச்சு. அதோடய ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜம்ஜம்னு கூறினாங்க. அதோடய அந்த தண்ணி வந்து நின்றுச்சு. இப்படிதான் ஜம்ஜம் தண்ணி வந்து உருவாகுச்சு. அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபியோட கனவுல வந்து தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து பலியிடுங்க அப்படின்னு சொன்னான். அதை நிறைவேற்றத்துக்காண்டி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்ராஹிம் நபி வந்து மலையை கூட்டிட்டு போனாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அறுக்க போகும்போது நீங்க இவ்வளோ அறுக்காதீங்க, ஆடை பலியிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் ஈதுல் அல்ஹால உள்ள குர்பானி கொடுக்கறதும் வந்துச்சு. அல்லாஹ் வந்து என் வீடான காபாவை வந்து புதுப்பிட்டு கட்டுங்கன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் கூறினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காபாவை புதுப்பித்து கட்டினாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுத்துக்கொண்ட தலைப்பு நூஹ் நபி 950 வருஷம் இஸ்லாத்துக்காண்டி பிரச்சாரம் செஞ்சாங்க. அது ரொம்ப குறைவான பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. நூஹ் நபியோட குடும்பத்தினரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. அதுதான் நூஹ் நபி வந்து நிராகரித்தவங்களுக்கு எதிராக துவா செஞ்சாங்க. இது அல்லாஹ் சொன்னால் நீங்கள் கப்பலை கட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களையும் விலங்குகளில் ஒரு ஜோடியாக ஏற்ற சொன்னான் அல்லாஹ். அதுதான் அல்லாஹ் வானத்துலேருந்து மலையை பொழிய வச்சு பூமியிலேருந்து தண்ணி வேற வச்சு கடலை பிரளயமாக்கி நிராகரித்தவங்களை அழித்து கப்பல் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்கள காப்பாற்றினான். அந்த கப்பலை ஜூதி மலையில் போய் அல்லாஹ் நிற்க வச்சான். நிராகரிக்கும் பெண்களுக்கு உதாரணமாக நூஹ் நபியின் மனைவியை அல்லாஹ் கூறுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்ம இப்போ யூனிவர்ஸ் எப்படி உருவானுச்சின்னு பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான். சூரத்துல் அன்பியால 30 கூறினான், அவலம் யரல்லதீன கஃபரு அன்னஸ் ஸமாவாதி வல் அர்லி கானத ரக்தன் ஃபஃபதக்னாஹுமா வஜஅல்னா மினல் மாஇ ஷைஇன் ஹை அஃபலா யுமினூன். ஆரம்பத்திலே வானம் என்றும் பூமி என்று தனியாக இல்லாமல் இருந்ததே. நாம் பிரித்தமைத்து வானத்தில் இருந்து மழையை பொழித்து செய்து அந்த மழையை கொண்டு உயிருள்ள ஒவ்வொன்று வாழ வைத்தோம் என்பதை நியாரிப்பவர்கள் பார்க்கவில்லையா? ஆகவே இவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் கூறினார், அதுக்கப்புறம் யூனிவர்ஸ், ஸ்டார்ஸ், கேலக்சிஸ், சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.